அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காணொலி எது சம்மந்தமாக அப்படின்னா, டிஎன்பிசியிலேருந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 தான் லாஸ்ட் டேட்டு நேற்று. ஸோ அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம 2 காணொலிகள் கொடுத்துருக்கோம். இந்த காணொலி எது சம்மந்தமாக அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமினேஷனோட பேப்பர் 65, 65, 72, 124, 172 கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பேப்பரை நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனில் இந்த மே மாதம் நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரொமோஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணலை அப்படின்னா கெட்டிங் டிலே. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வரும்போது கட்டாயமாக நீங்கள் இந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வேறு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஸ்ஆர் புக்கில் என்ட்ரி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸும் ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைக்கும், பெரிய ரிலீஃபாகவும் நமக்கு இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை ரொம்ப அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான ப்ரிண்ட் அவுட்டை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அதில் அப்ஜெக்டிவ் டைப்பு, ஓஎம்ஆர் டைப்பும் டிஸ்கிரிப்ட் டைப்பும் தனித்தனி தேர்வுகளில் நடைபெற போகுது. அது ஆன்லைன்லேயும் நடைபெற போகுது, ஆஃப்லைன்லேயும் நடைபெற போகுது. அப்ஜெக்டிவ் டைப்பு வேறு ஒரு நாள்லேயும் டிஸ்கிரிப்ட் டைப்பு வேறு ஒரு நாளையும் தெளிவாக நடக்க போகுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் உங்களுக்கு எங்கே அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேப்பர் எந்தெந்த நாளில் எழுதுகிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட்டை கையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக அனைத்து விதமான டீட்டெயில்டும் கிடைக்கும். ஸோ இந்த ஏப்ரல் 30க்குள்ளே நீங்கள் அனைவரும் அப்டேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்ம நம்புவோம். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு கணினி வழியாக கொள்கை வரி வினாக்கள், அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22/5/2026 முதல் 26/5/2026 வரை கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் 9 பேஜஸாக நடக்க போகுது. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 65, அடுத்து 72 அட்மினிஸ்ட்ரேஷன், 172, 124 அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷன். கண்டிப்பாக இதிலலாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு ஃபர்தராக ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பல பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த எக்ஸாம்ஸ் கட்டாயமாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியாரிட்டி வரும்போது இந்த எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ண இன்னமும் அதிகபட்ச வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன்ஸ் வரும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த சப்ஜெக்ட் கோட் நம்பர் 65, 72, 172 மற்றும் 124. இப்போ இதில் இருக்கக்கூடிய 4 பேப்பரில் ஏதேனும் ஒரு 2 பேப்பர், முக்கியமாக 65 மற்றும் 72, இந்த 2 எக்ஸாமினேஷனை மட்டும் நீங்கள் தெளிவாக இப்போ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து டிசம்பர் மாதம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் மீதி இருக்க 2 பேப்பரை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ட் டைப்பு வேறு ஒரு நாள்லையும், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இன்னொரு நாளையும் நடக்க போகுது. ஸோ அதுக்காக நம்ம தெளிவாக கொடுத்துருக்காங்க. கணினி வழியிலான கொள்கைக்குறி வகை தேர்வுகள் 22/5/2026 முதல் 26/5/2026 வரை கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடைபெற போகுது. 9 பேஜஸாக நடைபெற போகுது. டிஸ்கிரிப்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 30/5/2026 முதல் 2/6/2026 வரை, அதாவது 30/5/2026 கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் நடைபெற போது. 8 அமர்வு, 8 பேஜஸ், 4 நாட்கள். அப்போ டிஸ்கிரிப்பை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் நடக்குது, ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஓஎம்ஆர் டைப் அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா 26/5 மே 26 வரைக்கும் நடக்குது. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக நடக்க போகுது. பேஜஸை பொறுத்தளவு தேர்வு நடைபெறும் நேரம் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2:30லிருந்து 5 மணி வரை. அந்தந்த தேர்வுக்கேற்றவாறு தேர்வு நேரம் மாறுபடும். நீங்கள் எந்த காலையில் பேஜா, ஈவினிங் பேஜா, ஆஃப்டர்நூன் பேஜா அப்படின்றத உங்கள் ஹால் டிக்கெட்டிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷனை முடித்தோடனே ஃபர்தராக அடுத்தடுத்த பேப்பருக்கு டிஸ்கிரிப்ட் டைப்புக்கு முடித்தோடனே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு மே 22 தொடங்கி மே 26 முடியுது. டிஸ்கிரிப்ட் டைப்பு பொறுத்தளவு மே 30 தொடங்கி ஜூன் 2 முடியுது. எல்லாமே எக்ஸாமினேஷன்ஸ் காலையில் 9:30 மணிக்கு 9:30 ஆரம்பித்து 12 மணிக்கு முடிய போகுது. பிற்பகல் 2:30க்கு ஆரம்பித்து ஓகேங்களா 2:30க்கு ஆரம்பித்து 5 o'clock முடிய போகுது ஆஃப்டர்நூன் செஷன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா பதிவு கட்டணம் ₹30. ஒவ்வொரு தேர்வுக்கும் கட்டணம் ₹200 சேர்த்து இணையவழி மூலமாக மட்டும் விண்ணப்பிக்கணும். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த சென்டர்ஸ் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு மையத்தோட தேர்வு குறியீட்டு எண் கொடுத்துருக்காங்க.
அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, அந்த இதில் நாகர்கோவில் கொடுத்துருக்காங்க. நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், உதகமண்டலம், வேலூர், விழுப்புரம், விருதுநகர், நியூ டெல்லி. இதுதான் ஒவ்வொரு சென்டர்ஸோட நேமு. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான அந்த எக்ஸாமினேஷன் மே 22 ஆரம்பித்து ஜூன் 2 வரைக்கும் அந்த ஃபாலோயிங் சென்டர்ஸில் கண்டிப்பாக நடக்க போகுது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா துறை தேர்வுக்கான விண்ணப்பதாரருக்கு விதிமுறைகள், பாடத்திட்டம், தேர்வு அமைப்பு முறை, தேர்வின் பெயர், தேர்வுக்கான குறியீடு, தேர்வுக்கான கட்டணம், துறை தேர்வுகள் மே 2026க்கான கால அட்டவணைகள் முறையே பிற்சேர்க்கை 1, 2, 3, 4 எனும் கால விவரங்களை தேர்வாணையத்தின் இணையதளம் மூலம் www.tnbc.gov.in, www.tnbcexaminationsin.in போன்ற வெப்சைட்டில் காணலாம். இணைப்பு 1ல் விண்ணப்பதாரருக்கான அணிவுரை கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இணைப்பு 2ல் பார்த்தீங்கன்னா சிலபஸும் தேர்வோட பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. இணைப்பு 3ல் தேர்வோட பெயர், அந்த சப்ஜெக்ட்டுக்கான கோடு, தேர்வுக்கான கட்டணம். சப்ஜெக்டுக்கான கோடு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 65 65, அடுத்து 72, 124 அக்கௌண்டன்சி, 172 இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் கோடு மறந்துடாமல் அப்ளை பண்ணிடுங்க. இணைப்பு 4 பார்த்திங்கன்னா துறை தேர்வுகள் மே 2026க்கான கால அட்டவணை. இது மிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து டிசம்பர் மாதம் தான் எக்ஸாமினேஷன் நடக்கும். விண்ணப்பதாரர்கள் தங்களின் தனித்துவமான விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை குறிப்பிட்டு தேர்வாணைய இணையதளத்தில் தங்களது நுழைவுச்சீட்டு 15/5/2026 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உங்களுக்கான ஹால் டிக்கெட் எப்போ வெளிவரும் அப்படின்னா 15/5/2025 மே 15ஆம் தேதி இந்த துறை தேர்வுக்கான டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது ரிலீஸ் ஆயிரும். ஸோ பட்டதாரி ஆசிரியர்கள், அனைத்து விதமான போட்டித் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் பீப்புள், உங்களுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 15/5/2026 முதல் டிஎன்பிசியோட வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுடைய ஐடி நம்பர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட், உங்களுக்கான சென்டர்ஸ், எங்கெங்கே என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. கண்டிப்பாக அக்கௌண்டன்சி எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அக்கௌண்டன்சி எக்ஸாமை மறந்துடாதீங்க. கோட் நம்பர் திருப்பி சொல்கிறேன், 65 72 124 172. நன்றி.